வணக்கம் அண்ட் வெல்கம் டு கோயின் கியூப். என்னதான் இந்தியாவுக்கே ஃபினான்ஸ் மினிஸ்டர் பட்ஜெட் போட்டாலும் நம்மள நிறைய பேர்த்துக்கு இன்னும் நம்மளோட வீட்டோட பட்ஜெட்டை போடுறதே ஒரு பெரிய டிஃபிகல்ட்டான ப்ராசஸாக இருக்குது. ஸோ இந்த ப்ராசஸை யூஸ் பண்ணுறதுக்காக தான் நான் ஒரு சூப்பரான பட்ஜெட் ரேஷியோவோட வந்திருக்கேன். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ரீலை நீங்கள் கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இந்த ரீலோட லாஸ்ட்டில் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் சேவிங்ஸ்க்கு தேவையான ரொம்ப இம்பார்ட்டண்டான டிப்ஸை நான் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். இதை எல்லாத்தையும் பார்க்கலாம் வாங்க. இந்த சூப்பர் பட்ஜெட் ரேஷியோ அப்படிங்கிறது 50:40:10. இதில் 50% அப்படிங்கிறது மந்த்லி உங்களுக்கு வரக்கூடிய எசென்ஷியல் எக்ஸ்பென்சஸ் லைக் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், க்ராசரிஸ், டிரான்ஸ்போர்ட் இது எல்லாமே இந்த 50%க்குள்ளே முடிச்சிடுற மாதிரி பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் இருக்கிற 40% இது எமர்ஜென்சி ஃபண்ட், ஆல் டைப்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், சேவிங்ஸ் இது எல்லாத்துக்கும் நீங்கள் அலோகேட் பண்ணி வச்சிடணும். அண்ட் கடைசியாக இருக்கிற 10% இது உங்களோட லெஷர் எக்ஸ்பென்சஸ்க்காக ஃபார் பிக்னிக், ஷாப்பிங், சினிமாஸ், சம்திங் லைக் தட். ஸோ உங்களுடைய மந்த்லி சேலரி வந்த உடனேயே இந்த ரேஷியோ ஏற்ற மாதிரி உங்களோட சேலரி அமௌண்ட் அலோகேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட பட்ஜெட் மேக்கிங் ப்ராசஸ் ரொம்பவே ஒரு ஈஸியானதாக இருக்கும். டிப்ஸ் டைம். ஸோ ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னா, உங்களோட 40% இன்வெஸ்ட் அண்ட் சேவிங்ஸ் அமௌண்ட்டை நீங்கள் மேனுவலாக பண்ணுறதுக்கு பதிலாக ஆட்டோமேட்டிக்காக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். எப்படின்னா நீங்கள் இன்கேஸ் மேனுவலாக பண்ணுறீங்க அப்படின்னா சில சமயம் அதை மிஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது, மறந்து போயிடலாம், இல்லைன்னா ஏதாவது ஒரு எமர்ஜென்சி எக்ஸ்பென்ஸ் வந்து நீங்கள் அதை கட்ட முடியாமல் போகலாம். இதுவே நீங்கள் அதை ஆட்டோமேட்டிக்காக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு மந்தோட பர்டிகுலர் டேட்டில் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்லேருந்து டேரெக்டாக அந்த எஸ்ஐபிக்கு அது ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். டிப் நம்பர் 2. ஸோ எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் சேவிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எமர்ஜென்சி ஃபண்டை கண்டிப்பாக எடுத்து வச்சுருக்கணும். ஏன் அப்படின்னா நீங்கள் எமர்ஜென்சி ஃபண்டை எடுத்து வைக்கலாமல் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அட் எனி டைம் உங்களுக்கு ஏதாவது ஒரு எமர்ஜென்சி எக்ஸ்பென்ஸ் வந்துச்சு அப்படின்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் கண்டினியூ பண்ண முடியாமல் போகலாம். ஸோ இதனால் உங்களோட அமௌண்ட் லாஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் எமர்ஜென்சி ஃபண்டை எடுத்து வச்சுட்டு தான் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் சேவிங்ஸ் ஆரம்பிக்கணும். அண்ட் உங்களோட 6 months மந்த்லி சேலரி நீங்கள் எமர்ஜென்சி ஃபண்டாக எடுத்து வைக்கணும். ஸோ அது முடியல அப்படின்னா மினிமம் 3 months மந்த்லி சேலரியாவது வந்து நீங்கள் எமர்ஜென்சி ஃபண்டாக எடுத்து வச்சிடணும். இந்த டிப் நம்பர் 3. இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் நீங்கள் எடுத்து வைக்கிறத பாதியாக பிரித்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்லையும் இன்னொரு பாதியை லிக்விட் ஃபண்ட்லையும் வச்சுட்டீங்க அப்படின்னா சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேருந்து உங்களுக்கு 3 to 5% இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அண்ட் லிக்விட் ஃபண்ட்லேருந்து உங்களுக்கு 5 to 6% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கக்கூடிய சான்சஸ் இருக்குது. டிப் நம்பர் 4. ஸோ நீங்கள் பண்ணக்கூடிய சேவிங்ஸ் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் வந்து உங்களுக்கு 5 yearsக்குள்ளே தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் இதை வந்து ரெக்யூரிங் டெபாசிட், அதாவது ஆர்டின்னு சொல்லக்கூடிய ஸ்கீமில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணி வைக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் ரிலேட்டட் எஸ்ஐபியில் போட்டு வச்சிங்க அப்படின்னா அது உங்களுக்கு பெட்டர் ரிட்டர்ன்ஸை ப்ரொவைட் பண்ணும். நான் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண இந்த சூப்பர் பட்ஜெட் ரேஷியோ அண்ட் டிப்ஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பார்த்தது மட்டும் இல்லாமல் பட்ஜெட் போடுறதுக்கு ஸ்ட்ரகிள் ஆகக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இதை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் காயின் கியூபை ஃபாலோ பண்ணிக்கோங்க.